Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு SKAPE எலக்ட்ரானிக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போன வீடியோ அதாவது ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இந்த லித்தியம் பேட்டரி வந்து பைக்குக்கு யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ அப்போ தான் இன்றைக்கி எனக்கு கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும், ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவில் வந்து லித்தியம் பேட்டரி வந்து நான் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு லித்தியம் பேட்டரி லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் ஒரு 6Ah 12 volt பேட்டரி ஒன்று செஞ்சு ஒரு பைக் வந்து அசம்பிள் பண்ணி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இது எதற்காக இந்த இது நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இந்த பேட்டரி வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. BMS போடாமல் 4 பேட்டரி வந்து சீரியஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி நம்மகிட்ட பேசியிருந்தாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணி தான் ப்ரோ இருக்கேன், ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு, பேட்டரிக்கு அது எந்த ஒரு டேமேஜ் ஆகலை, அதாவது லெட் ஆசிட் பேட்டரியோட நல்லாவே இருக்குது லைஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்காகவே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேட்டரி வந்து அசம்பிள் பண்ணி பைக்கை வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதனால் BMS போட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து ஹை வோல்டேஜ் போய்ட்டு பேட்டரி வந்து உப்பும் டேமேஜ் ஆகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. இன்னொன்று வந்து லோ வோல்டேஜ் போய்ட்டு பேட்டரி வந்து டெட் பேட்டரி ஆகிடும். ஸோ இது ரெண்டு தான் வந்து BMS போடாமல் பண்ணோம் அப்படின்னா அந்த பேட்டரியில் நடக்கிற இஷ்யூஸ், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த 12 volt 6Ah பேட்டரி பேக்கை வந்து அசம்பிள் பண்ணி ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று தோணும். ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருந்தே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு கேட்குது. ஸோ வந்து நம்ம ஒரு டெஸ்ட்டு தான் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதனால் பேட்டரி வந்து ஃபெயில்டு ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் வச்சு 6Ah பேட்டரி வந்து 12 volt ரெடி பண்ணி ஸோ ஹோண்டா பைக் வந்து ஷெல்ஃப் ஷாட் மாடல் தான் வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ரெடி பண்ணுறது, நம்ம ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பைக்கில் வந்து அது ஒர்க் ஆகுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி 29 ரூபாய்க்கு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட என்ன டவுட் இருந்தாலும் பேட்டரி பற்றி கேட்கலாம், ஓகேங்களா? நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டுக்கலாம். ஸோ ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஸோ சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அது வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேட்டரிஸ் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் 4 பேட்டரி எடுத்துக்கிறோம். ஸோ 4 பேட்டரி நம்ம சீரிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 12.8 volt கிட்ட வந்துடும். ஸோ அது வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டர். ஸோ அது இல்லாமல் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு சால்ட்ரிங் அயன். ஸோ BMS வைக்க போகிறது கிடையாது. BMS வச்சோம் அப்படின்னா அந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 40 amps மேலே வைக்கணும். ஸோ அது போட்டோம்னா ப்ரைஸ் அதிகமாகிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கறதுனால நம்ம வந்து இந்த 4 செல்லு மட்டும் வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து இதை வந்து நம்ம வந்து அடிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டர், பேட்டரி வந்து கரெக்டான முறையில் வந்து அடிக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹோல்டர் வந்து போட்டுக்கணும். ஸோ ஹோல்டர் போட்டாலே உங்களுக்கு தெரியும் இதோட சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கறதுக்கு வந்து நல்லா சிம்பிளாக குட்டியாக க்யூட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை நான் வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சால்ட்ரிங் ஈயத்தை வந்து இது மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிக்கணும். இப்போ தான் வந்து நம்மளுக்கு சால்ட்ரிங் வைக்கும்போது கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த பேட்டரி வந்து லைட்டாக கீரல் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நீங்கள் சால்ட்ரிங் வைக்கும்போது அந்த சால்ட்ரிங் வந்து அதில் ஒட்டும். ஸோ இப்போ வந்து அந்த ஈயத்தை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து லைன் எப்படி தர போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ளஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ்லேருந்து இப்படி வரணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்லேருந்து மறுபடியும் ப்ளஸ் போகணும். ஸோ இங்கேருந்து இங்கே வரணும், இங்கேருந்து வரணும், ஓகேங்களா? சிம்பிள். ஸோ பண்ணும்போது பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதை பற்றி நம்ம அதிகமான வீடியோ போட்டுட்டோம், அதனால் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வந்து அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். அதாவது 12 voltல 6Ah பேட்டரி வந்து பைக் வந்து போட போகிறோம் இப்போ. ஸோ இது கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. ஸோ மைனஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ப்ளஸ் போகணும். ஸோ ப்ளஸ்லேருந்து மைனஸ் வரணும், மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி. அதாவது ப்ளஸில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ்லேருந்து மைனஸ் போய்ட்டு மைனஸ்லேருந்து அடுத்த பேட்டரியோட மைனஸ் போகணும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து செக் பண்ணோம். இதுக்கான ஒரு சின்ன வரைபடம் நான் நோட்டில் வரைஞ்சி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கனெக்ஷன் வந்து கரெக்டாக பண்ணி முடிச்சிடும். இப்போ வந்து நம்ம இந்த வோல்ட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். மல்டிமீட்டர் எடுத்து எவ்வளோ வோல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு மல்டிமீட்டர் 20 வச்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒயர் இது. ஸோ மல்டிமீட்டரில் பார்த்து தெரியும் உங்களுக்கு 12.78 வருது, ஓகேங்களா? ஸோ வந்து 12 volt பேட்டரி வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த பேட்டரி வந்து நம்ம பைக்கில் எத்தனை போடுவோம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த பேட்டரி வந்து நான் அந்த பேட்டரி ஃபெயில்டு ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணி போடுறோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் யாராச்சும் பைக் ரெடி பண்ணி போகிறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ இதனால் பேட்டரி வந்து ஃபெயில்டு ஆச்சு அப்படின்னா இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நன்றி, வணக்கம். ஸோ கைஸ் இப்போ இந்த பேட்டரி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோண்டா பைக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதமாக வந்து பைக் எடுக்காமல் இருக்குது. ஸோ இது வந்து அப்படியே தான் வச்சுக்கிறோம். மேலே வந்து அந்த ஒரு கவரும் போடல, செக் பண்ணி பார்த்தா நம்ம வந்து கவர்லாம் போட்டு பேக் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ஒயர்ஸ் வந்து 2 ஒயர் இருக்குது,
ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 2 ஒயர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஸ் மைனஸ் ஒயர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணி கிளப்பி பார்க்க போகிறோம் எப்படி கிளம்புது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஒயர் வந்து ப்ளஸ் மைனஸ் ஒயர் வந்து கரெக்டாக பார்த்து கனெக்ஷன் பண்ணிட்டோம். ஸோ வந்து வண்டியோட சாவி இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து சாவி ஆன் பண்ண போகிறோம். ஸோ ஆன் பண்ணால் அங்கே பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. அதாவது வண்டி வந்து நியூட்ரல் இருக்கிறதுனால லைட் வந்து எரியுது. ஹார்ன் அடிப்போம். இப்போ ஹார்ன் அடிக்க சவுண்டு கேட்கும். ஸோ இண்டிகேட்டர் போடுறோம். இண்டிகேட்டரும் வந்து எரியுது நல்லாவே. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபைனல் ஸ்டெப்பு ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வச்சு செல்ஃப் மோட்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வண்டி கிளம்புமா என்னன்னு சொல்லி தெரியல. ஸோ அழுத்துவோம். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கிளம்பிடுச்சு. ஸோ பேட்டரிக்கு வந்து எந்த ஒரு லோடும் அவ்வளோ தெரியல. ஒயர் வந்து ஹீட் ஆகுது எதுவும் ஆகலை. ஸோ வந்து நல்லாவே அடிக்குது வண்டி ஹாரன். பேட்டரியும் அவ்வளோ வந்து எதுவும் தெரியல. பட் இதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அடிக்கடி வந்து செல்ஃப் மோட்டர் போட்டு யூஸ் பண்ணோம். 40 ஆம்ஸ் வந்து கரண்ட் எடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வந்து கிக்கரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து வண்டியில் போட்டோம். வண்டி வந்து நல்லாவே ஸோ வண்டி வந்து ஆஃப் பண்ணிட்டோம். மறுபடியும் ஆன் பண்ணுறோம். நல்லாவே வருது. ஸோ வந்து செல்ஃப் அழுத்துறோம். நல்லா வந்து எடுக்குது. ஸோ பெருசாக அந்த ஒரு பிரச்சனை இல்லை. நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு கிக்கர் வதச்சு பார்ப்போம் கிளம்புதா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ கிக்கரும் வதைக்கிறோம். நல்லாவே வந்து வண்டி கிளம்புது. ஹோண்டா பைக். ஸோ வண்டியோட ஓனருங்க வாங்க. டேய் ஓனர் தான் நாங்கள் வாடா. ஓனர் வந்து கோச்சின்னு கிளம்பிட்டாரு. அவருக்கு வந்து வீடியோலாம் அவர் வரக்கூடாதான். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். மல்டிமீட்டர் எடுத்து இதுலேருந்து எவ்வளோ வோல்ட் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு டைம். ஸோ வந்து மல்டிமீட்டரோட ஒரு லைன் வந்து வச்சுட்டோம். ஸோ இன்னொரு ப்ளஸ் லைனும் வைக்கிறோம். ஸோ வோல்ட் வந்து அதான் 12.7 கிட்ட இருக்குது. ஸோ இப்போ அப்படியே வந்து லைட்டாக ரேஸ் பண்ணோம் வண்டியை. ஸோ 13 வோல்ட் கிட்ட போச்சு. ஒயர் வந்து பிடிங்கிச்சு. ஸோ இதை மறுபடியும் போட்டு மறுபடியும் ரேஸ் பண்ணோம் வண்டி. ஒரு கையை காமிப்பா. ஸோ கைஸ் ஓரளவு பரவாயில்ல. நம்மளுக்கு வந்து வண்டி வந்து நல்லாவே ஸ்டார்ட் ஆகுது. பட் வந்து பேட்டரியோட லைஃப் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சரியாக தெரியல. ஸோ லைட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எரியுது. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் நான் சொன்ன மாதிரி பேட்டரி வந்து சுத்தமாக ட்ரைன் ஆகிடுச்சு அப்படின்னும் போது பேட்டரி வந்து சுத்தமாக அந்த லித்தியம் பேட்டரி வந்து ட்ரைன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரெண்டாவது சார்ஜ் பண்ண முடியாது. இதை பேட்டரி வந்து டெட் பேட்டரி ஆகிடும். ஸோ அடுத்து வந்து ஃபுல் சார்ஜ் ஆச்சு அப்படின்னா பேட்டரி வந்து உப்பும் வெடிக்காது. பட் இது லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் வந்து வெடிக்காதுன்னு சொல்கிறாங்க. இந்த உள்ளேருந்து அந்த லித்தியம் மட்டும் லீக்கேஜ் ஆகும் ஆசிட் மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பேட்டரி உப்பி. ஸோ அதனால் வந்து பயப்பட தேவையில்ல. அப்படி பயம் அதை வச்சு எதனா ஃபால்ட் ஆகுது அப்படின்னும் போது நாங்கள் வந்து அதை சந்திக்க தயார். நீங்கள் அந்த பேட்டரி எடுத்து நீங்கள் வண்டியை செட் பண்ணி போட்டாலும் சந்திக்க தயார் அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அடுத்த ஒரு மொக்க வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் ராஜ். ஸோ நன்றி, வணக்கம்.